வாசிப்போம். யோபு 34 அதிகாரம் 13வது வசனம். பூமியில் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஒழுங்குபடுத்தினவர் யார்? தேவன். எதை? பூச்சக்கரம் என்பது பூமி. தேவனில் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்றாராம்? ஒழுங்குபடுத்தினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவனில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவ வார்த்தையை வைத்துதான் நாம் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவ இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து வர வேண்டும். தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ரொம்ப நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தவில்லை என்றால் கர்த்தர் இப்போ உன்னை முக்கியத்துவப்படுத்துவார், உன் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவார். இப்போ பாருங்க, நாமளே நம்முடைய வார்த்தையை யார் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ அவங்க வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? முக்கியத்துவப்படுத்துவோம். நம்ம வார்த்தையை கனவீனம் பண்ணாங்கன்னா அவங்க வார்த்தையை நம்ம கனம் பண்ணுவோமா? மாட்டோம். தேவனிலே அதை தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வார்த்தையை வைத்திருக்கிறார். முதலாம் இடத்திலே கர்த்தர் தூக்கி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முதலிடத்துக்கு வைக்கணும். கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, என் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, என் மனைவியை குறித்து என்ன சொல்லுகிறது, என் கணவனை குறித்து என்ன சொல்லுகிறது, என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறது, என் உறவினர் குறித்து என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் ஒப்படைக்க போகிறேன், ஒழுங்குபடுத்துவதற்கு ஒப்படைக்க போகிறேன். என்றால் மனைவியை குறித்து ஒழுங்கின்மையான பல எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கலாம். பல கருத்துக்கள், உலக கருத்துகள், ஒழுங்கின்மையான கருத்துகள், மனைவியை குறித்தான கருத்துகள், மனைவியை நடத்துவதற்கான கருத்துகள், பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கணவனை குறித்து பல எதிர்மறையான எண்ணங்கள், கருத்துகள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையதல்ல, இப்போ ஒழுங்குபடுத்த போகிறேன். உன் மனது இப்போ ஒழுங்கின்மையாக இருக்குது. குடும்பத்தை குறித்து பார்ப்பதில் ஒழுங்கின்மையாக இருக்குது. மனைவி குறித்து பார்ப்பதில் ஒழுங்கின்மையாக இருக்குது. ஒரு முறை கர்த்தர் சொன்னார், ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது கணவன் மனைவி தான், நல்ல ஒரு அஃபெக்ஷன் தான், அங்கே ஒரு கருவுறுதலுக்கு உருவாகிறதுக்கு முன்னக்கே ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே இங்கே பக்கத்தில் கணவனை குறித்து கர்த்தர் சொன்னார், ஜெபம் பண்ணுற இவன் ஒரு சந்தேக பிராணியாக இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? இது எப்படி வேறு மாதிரி இதில் கருவாயிருவாளோ அப்படின்ட்டு நான் எப்படி இவருக்கு புரிய வைப்பது, எப்படி பேச வைப்பது? இப்போ நான் பப்ளிசிட்டாக பேசினா மனைவி என்ன நினைக்கும்? ஸ்டேட்டஸில் போட்டுருமா வேறு மாதிரி. ஏன்னா நான் ஸ்டேட்டஸில் போடுறது எல்லாமே கடவுள் எனக்கு என்ன சொல்கிறத மட்டும் தான் போடுவேன். வசனமாக இருந்தாலும் சரி, கருத்துக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட இடைப்பட்ட விஷயத்தை நான் போட்டுருவேன். அதே போல் யார் ஃபஸ்ட்டு பாப்பா செகண்ட் பாப்பான்னு சொல்லுவார். இப்போ இந்த டயத்தில் போடு, ஃபஸ்ட்டு இங்கே வரும், போக வேண்டிய ஆளுக்கு கரெக்டாக அவங்க எட்டி பார்ப்பாங்க முதல்ல கிளிக் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, பேசாமல் உன் மனைவி குறித்து நீ சந்தேகப்படாதே, மனைவியின் கருவுறுதலை குறித்து நீ என்ன பண்ணாதே, சந்தேகப்படாதே அப்படின்னு போடலாமா அப்படின்னு நினைக்கும்போது வேண்டாம். கர்த்தர் ஜெபத்திலே ஆண்டவரே மாற்றும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி, யோசேப்பு மரியாதை தள்ளிவிடலாமோ, இவ என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டா, கற்பம் தரிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீதிமானாக இருப்பதனால என்ன பண்ணானா, ரகசியமாய் தள்ளிவிட. நல்ல பையன், எல்லாத்துக்கும் முன்னக்கு பிடிச்சி அசிங்கப்படுத்தாம ரகசியமாய் தள்ளி விடுறதுக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தானா. அதான் நல்லவனுடைய திங்கிங். பொல்லாதனுடைய திங்கிங் என்ன? குடும்பமாக கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவான், பொண்ணு பார்க்கறதுக்குள்ளே என்ன கற்பம் என்ன இப்படிலாம் ஆகிப்போச்சு, நான்லாம் தொடலை வைக்கலை, எப்படி ஆனது அசிங்கப்படுத்தி அப்படியே கவனியுங்கள். கர்த்தர் அங்கே பேசினார், சந்தேகப்படாதப்பா, ஓங்கருதான் என்ன பண்ணாத, சந்தேகப்படாதே, ஆமே உன் வித்து தான். கர்த்தர் நல்லவர். தேவப்பிள்ளைகளே, ஆகையால் கர்த்தர் அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தையை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். ஒழுங்கின்மையான உன் சிந்தையினால தான் குடும்பத்தில் இப்போ சண்டையும் பிரச்சனையும் குழப்பமோ, உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு காரியமோ, பல சந்தேகங்களும் உன் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கர்த்தருடைய ஒழுங்குபடுத்தலுக்கு நம்ம மனது வந்துச்சுன்னா, இப்போ கர்த்தர் ஒழுங்குபடுத்துறாரு, இப்படி சிந்தின்னு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்ன ஆகுது? ஆஹா, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பலாம்ப்பா. கர்த்தர் சொன்னா என்ன ஆகுது? பொய் சொல்ல மாட்டார் ஆண்டவர். பொய் சொல்ல கர்த்தர் பாருங்க, அங்கே போய் யோசேப்பிட்ட போயிட்டு உன் கருதான் போய் அவர் பொய் சொல்லலை. இல்லை உன் கரு இல்லைன்ற ரைட்டு. அது புனிதமான ஒரு குழந்தையை பெற்று எடுக்க போகிறாள். அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. எந்த மனுஷனோட போய் அவள் தப்பு பண்ணலை, போய் உண்மையை பேசினார் ஆண்டவர். உண்மையை பேசினாரா இல்லையா? அதே போல தான் கர்த்தர். இப்போ என்னவா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற மாதிரி மைண்டு.
கர்த்தர் சில நேரம் அவங்க ஒழுங்கின்மையான மனதை மாற்றுறது கர்த்தர் என்ன பண்றார்? வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். சந்தேகப்பட வேண்டாம், உன் வீத்து தான். ஆமென். சந்தேகப்படாத, உன் வீத்து தான். சொல்லுங்க, சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட நான் எதுக்கு சொல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையுமே சந்தேகப்படக்கூடாது. அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சந்தேகப்பட மாட்டேன். இப்போ சந்தோஷம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளும் புறமும் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி நம்முடைய மனது பல விஷயங்களை குறித்து ஒழுங்கின்மையா இருப்பதனால தான் குடும்பத்துக்குள்ள சண்டை. மனைவி பார்க்கும்போது ஒரு எரிச்சல், கணவனை பார்க்கும்போது மனைவிக்கு ஒரு எரிச்சல், பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு எரிச்சல். எதை பார்த்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மனது எங்கேயோ வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிதான் சிந்திக்கணும்னு சொல்லி கர்த்தர் வைக்கும்போது நம்முடைய மனது என்ன ஆயிடுது? வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? நீ நிறைய கத்துக்கிற வேண்டியது அவசியமா இருக்குது, நிறைய அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது, உன் மனது மாற வேண்டியது அவசியமா இருக்குது. உன் மனசு சரியான முறையில மாறாத வரைக்கும் நான் உன்னோடு இடைப்பட்டாலும் உன்னால புரிஞ்சுக்கிறவே முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு? வா இங்க, வா இங்க உட்கார், இங்க வந்து வாரம் வந்தா தான் உன் மனதெல்லாம் என்ன ஆகும்? சரியாகும். சரிப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். ஒன்றை சரிப்படுத்தணும், அதுக்கப்புறம் உன் குடும்பம். முதல்ல ஒன்று என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நினைப்பு, நான் சரியாத்தான் இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல இத்தனை வருஷமா போகிறேன். பாரம்பரியமாக போய்கிட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருப்பாங்க பாருங்க. பாரம்பரியமாக 10 வருஷம் போனாலும் 20 வருஷம் போனாலும் அவங்க வந்து உலக மனுஷன் கூட நல்லா இருப்பான். தெரியுங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, சி இங்கே போய் கிறிஸ்தவன் நல்லவே நினச்சோம், கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ண நினச்சேன், அதுக்கு உலகத்தானே முடிச்சிருக்கலான்ற நிலைக்கு திங்க் பண்ணிடுவாங்க சில மனைவிமார்கள். பார்த்துருக்கீங்களா? தேவலைகளை ஏன்னா அவ்வளவு ஒரு கொச்சமான ஒரு எண்ணங்களாக இருக்கும். வெளியேந்து பார்க்கும்போது நீட்டாக கிறிஸ்டினா பைபிளை தூக்கிட்டு இயேசு பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? சி ஏன் மைண்டெல்லாம் இப்படியா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு வந்து பாருங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால தான் அநேக நேரம் சில இடத்துல வந்து கர்த்தர் பிச்சு இழுத்துட்டு வந்துடுறாரு. என்னன்னா, நீ இங்கே இருந்தா பாரம்பரியமாக தான் உட்காந்துருப்ப, பாரம்பரியமாகவே வாழ்ந்து என்ன பண்ணுவேன்? பாரம்பரியமே மனுஷன் போகிற, நான் வாழ்க்கையில் செயல்படவே முடியாது. பாரம்பரியத்துக்குள் கர்த்தர் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாரம்பரியத்துக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ கர்த்தர் இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு குடும்பம். கிறிஸ்து நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் யார் தெரியுமா? உடன் பிறந்த சகோதரர்கள். எதுல? சரீரத்தில் கிடையாது, ஆவில. சரீரத்தில் உடன் பிறந்தவங்க வேற. உங்க சரீரத்தில் உடன் பிறந்தவங்க யாரு? ஒரு தம்பி. இவங்க உடன் பிறந்த சகோதரன் என்ன ஆகிறது? கணவன். உடன் பிறந்த சகோதரன் என்பது என்னவா? ஆவியிலே. நம்ம ஆவியில, தேவ ஆவியில என்ன பண்ணிருக்கோம்? உள்ள இருக்கிற ஆவி பறந்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதரன் எல்லாருமே சொல்லிட்டோம் அப்படின்னா அப்புறம் கணவன் மனைவின்றதெல்லாம் உறவு இல்லாமல் போயிடும். பரலோகத்தில் கணவன் மனைவி என்பது கிடையாது. ஏசு இந்த பூமியில சொல்லிட்டார். கேட்குறான், கேள்வி கேட்குறான். அவனை பார்த்து ஒருத்தைய கல்யாணம் பண்ணா அவனும் மண்டையை போட்டான், இன்னொருத்தவன் கல்யாணம் பண்ணா மண்டையை போட்டான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண மண்டையை போட்டான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண மண்டையை போட்டான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண மண்டையை போட்டான். கடைசி இவள் யாருக்கு மனைவியா இருக்க போகிறாள் பரலோகத்தில்? என்ன கேள்வியை பாருங்க. திங்கிங் எங்கெங்க ஓடுது. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை ஓடுது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஓடுது பார்த்தீங்களா? பரலோகத்தில் இவள் யாருக்கு மனைவியா இருப்பாள்? இத்தனை கணவனை முடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் முடிச்சு செத்து போயிருக்கான். கேடு கட்டலா இருப்போலோ, சபிக்கப்பட்டவளா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படித்தானங்க தெரியுது. நல்லாவே எவனும் ஒத்த கூட வாழ பாருங்க. அவள் தாலி கட்டவெல்லாம் செத்து போயிட்டான். சில பேரை பொண்ணு பேசினாவே என்ன பண்ண, அப்பயே மண்டையை போட்டுருவேன். அதான் இதெல்லாம் இருக்குது. சரி, ஏதோ மண்டையை போட்டாங்க. மண்டையை போட்டு இப்போ எங்க போது பாருங்க திங்கிங்க. யாருக்கு இப்போ இவள் மனைவியா இருக்க போகிறாள்? பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், பரலோகத்திலே பூமிக்குரிய வாழ்க்கை மாதிரி பரலோகத்தில் இருக்காது. இங்க ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் ஜெபத்திரவுன்னு எழுதி வச்சிருந்தார். நான் பார்த்து மறந்து போயிட்டேன். நாங்கள் பரலோகத்தில் இங்கே எப்படி குடும்பம் இருக்கும், பரலோகத்தில் குடும்பமாக நாங்கள் வந்து குடும்பமாக தான் இருக்கணும். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஜெபம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கே போனேன்னா பரலோகத்தில் நீ என் கணவன் நான் மனைவி வா சேர்ந்து. நம்ம பிள்ளைகளை எங்கே? நம்மெல்லாம் தனியாக போய் என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டை போய் உக்காந்துக்குருவோம். இல்லை. ஏசு அதை தான் சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற தூதரை போல் இருப்பார்கள். அங்கே ஆண் பெண்லாம் கிடையாது. எல்லாம் அங்கே கணவன் மனைவி கிடையாது. பிதா ஒருவர் தகப்பன், மற்ற எல்லாருமே பிள்ளைகள், குமாரர்கள். லேபிளை விளங்கிக் கொள்ளுங்கள். வேற மாதிரி தாட்டு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை பற்றியும் புரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்திலே போகும் பொழுது கணவர் மனைவிலாம் கிடையாது, அம்மா அப்பா இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இங்கே தான், பூமியில தான் உறவுகள் எல்லாமே. அங்கே இருக்கிற ஒரே உறவு தான் பிள்ளைகள், தகப்பன். இந்த உறவு மாத்திரம் தான் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நேர்த்தியாய் அமைத்து வைத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளும். கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறவர், ஒழுங்கை விரும்புகிறவர். அவர் பரலோகத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். பரலோகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு.
புரியுதுங்களா? எல்லாமே ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. இந்த பூமியில நீங்க பார்க்குற எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. சேர்னா எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒழுங்குமுறையோட தானே கர்த்தர் சிருஷ்டித்து இருக்கிற நம்மள. என்னங்க, ஒரு திருநங்கைனா எப்படி இருக்கணும், அது இருக்குது. நம்ம ரிஜெக்ட் பண்ணிட முடியாது. நான் உண்மையான திருநங்கை சொல்கிறேன். இப்போ நிறைய திருநங்கை நல்ல மனுஷனே திருநங்கையாக மாறாங்க. அவங்கள பற்றி பேசலை, அவர்களாம் சபிக்கப்பட்டவர்கள். திருநங்கையாகவே பிறப்பு என்பது வேற, திருநங்கையாக மாறி போகிறது ஆமாம், அது இன்றைக்கெல்லாம் பேச முடியாது. இதோட முடிச்சுக்கொள்வோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திருநங்கையாகவே பிறப்பு ஒன்று இருக்குது. திருநங்கையை போல மாறுறது பிசாசு நிட்டி, மனுஷன் நிட்டி, மனிதர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. மனுஷன் நிறைய பேர்த்த என்ன பண்ணிட்டான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லா லைக் பண்ணுவோம், நல்லா இருப்போம், பேச நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், நீ பெண்ணாக மாறிடுன்றான், நீ ஆம்பளையாக மாறிடுன்றான். இன்னைக்கு பெண்கள் தான் நிறைய போயிடுச்சு. இப்போ ஆணை காட்டிலையும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் 2 அக்காமார்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 தங்கச்சிமார்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். விருப்பங்கள்லாம் மாறி போயிடுது. கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வைக்கும் போது ஒழுங்கின்மையாக மாறுது. வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, ஆண் புணர்ச்சிக்காரன் சுய புணர்ச்சிக்காரன் எந்த ராஜ்யத்தை நுழைய முடியாது. தேவ பிள்ளை என்னப்பா இப்படி இருக்க முடியாது. நீ தேவ பிள்ளைனா நீ ஒரு ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்க முடியாது. நீ ஆண் புணர்ச்சிக்காரனாக இருப்ப அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் இந்த ஆண் புணர்ச்சிக்காரன் திருநங்கையா? அப்போ திருநங்கை என்பது வேற தானே, ஆண் புணர்ச்சிக்காரன் என்பது வேற தானே. அப்படியே போடுங்க பெண் புணர்ச்சி. இப்போ ஓரளவுக்கு சத்தியம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும். திருநங்கை பற்றி ஏதோ பேச வர்றாரு, நம்ம இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஃபுல்லாலாம் வேண்டாம், லைட்டாக உங்களுக்கு வேண்டிய அளவு. ஆண் புணர்ச்சிக்காரன், ஆண் புணர்ச்சிக்காரனா யார்? ஆணுக்கான், ஆணை விரும்புகிறவர்கள். பெண் புணர்ச்சிக்காரன் யார்? பெண் டு ஆமாம் HL. இன்னுமோ ஜெண்டர் போய்கிட்டே போகுது. தேவபிள்ளைகளே, பிசாசு ஒரு நல்ல ஆணை வேறொரு ஆணை விரும்ப வைக்கும்படி பிசாசு மாற்றி விடுகிறான். கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வைக்கும் போது இன்னைக்கு நட்புகள் வேற மாதிரி போயிடுச்சு. நட்புகள் நட்பா இல்லை. நட்புன்ற ஒரு தளம் முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. உயிருக்குரிய நட்பாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நட்பு அது வேற மாதிரி போயிடுச்சு. பெண்ணுக்குரிய நட்பு வேற மாதிரி போயிடுச்சு. ஒழுங்கின்மையாய் ஆக்குறது யாரு? பிசாசு. சரி தேவ பிள்ளைகளே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒழுங்கின்மையாய் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாம இருக்குது. நாம் ஒழுங்கின்மையாக தான், நம்ம சிந்தையில ஒழுங்கின்மையாக இருக்கிறோம், நடக்கையில ஒழுங்கின்மையாக இருக்கிறோம். ஆகையினால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா சபையை ஏற்படுத்தி இந்த சபைக்குள்ளே வரணும், நீ உட்காரணும். ஏன்னா உன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன்னை இங்கே உள்ள ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிக்கிறதில்ல, பரலோகம் என்றது ஒரு ஆசீர்வாதம். அதையும் நீ சுதந்திரிக்கும்படியாகவே உன்னை நான் என்ன பண்ணுவேன், கரை திரை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக மாசி இல்லாதவனாய் சுத்தமான ஒரு மனுஷனாய் கத்தை நிறுத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மளை நினைத்து கொண்டு வருகிறார். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. என் சபையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, பல வருஷமாக அங்கே உட்காந்துருப்பான், பணக்காரனாக இருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பான், படித்தவனாக இருப்பான், வாழ்க்கையில். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் அங்கே இவ்வளோ காலம் தானே இருக்கணும், அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கர்த்தரை இழுத்து கொண்டு வந்துடுவார். ஏன்னா அதுலேயுமே தேவனுடைய கிருபை இருக்குது. என்னெல்லாம் கர்த்தர் அப்படி தான் நடத்தி கொண்டு வந்தார். நான் மட்டும் ஆண் வச்சு ஒரே இடத்துல இருந்தேன்னா இன்றைக்கி என்ன ஆயிருப்பேன், என் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்கும். கர்த்தர் சொன்னார், மோசே நீ இந்த இடத்துல இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், கடந்து போ, அடுத்து இங்கே போ, அங்கே நீ கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருப்பார் என்றால் கர்த்தருடைய நடத்தல இருக்கீங்க. கர்த்தர் கிருபை உங்கள் மேலே அதிகமாக இருக்குது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் நீங்கள் அனுபவிப்பதற்காக கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு சிறு ஜெபத்தை உட்கார்ந்த இடத்துல நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு என்னை முற்றிலுமாக நான் ஒப்படைக்கிறேன். இந்த மாதிரி ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். என்னதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லணும், இந்த ஜெபத்தை வீட்டில் விடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் என்னென்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரை எப்படி ஜெபிக்கணும், நான் என்ன ஆசீர்வாதங்கள் என் வாழ்விலே பெற்று அணிவிக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்றபடி என்னை ஒழுங்குபடுத்தும். ஹலோ, கரண்ட் பாஸ் ஆகி இங்கே வரணும் அப்படின்னா அந்த வயர் கரெக்டாக என்ன பண்ணணும், இணைக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எதிர்முனையில் இருக்கும் என்றால் கரண்ட்டு பாஸ் ஆகி வராது. புரியுதுங்களா? அப்போ அந்த கரண்டை எடுக்கணும், கரண்ட் இந்த இடத்துல இருந்து கடத்தி இங்கே வரணும் அப்படின்னா அந்த வயர் இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. சரியான விதத்திலே அது ஒன்று சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் மனமும் எண்ணமும் ஒழுங்கின்மையாக இருக்கும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அதை பெறுவதற்கு உங்களை ஒழுங்குபடுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்களேன். சில பேர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்துடுவீங்க, நீங்கள் இப்படி வந்துடுவீங்க, உங்களுக்கு அது வந்துடும் அப்படின்னா, நீங்கள் ஒழுங்கின்மையாக இருந்து ஒருத்தவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது கர்த்தர் அப்படி பேச மாட்டார். கர்த்தர் பேசுவார்னா ஒழுங்கின்மையான ஒன்றை என்ன பண்ணுவார், சிட்சிப்பார் ஆண்டவர். முதல்ல
நீ இப்படி இருக்கிறப்ப இப்படி மாறிக்கோ, கர்த்தர் உனக்கு இதை அருளுவார். இப்படி தான் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராஃபிட்டின்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வச்சுட்டு நான் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏன்னா நிறைய கலைகள் இருக்கிறனால கலைகளை காமிச்சிட்டோம்னா கொஞ்சம் தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் மாட்டிக்கிடுவீங்க. ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், இதோ நான் காரில் வருகிறேன் உன் ஊருக்கு. ஒருத்தர் இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தார். சரி, உள்ள குழந்தை இவர் என்ன தான் பண்ணுறாருன்றதை நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. உள்ளே நுழைஞ்சிட்டேன், பரவாயில்ல, எனக்கு கிடச்சிருச்சு. அந்த இதில் ஜூம் மீட்டிங்கில் ஐடியா போட்டோன்னே உள்ளே வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறார், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கும், கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் எப்படி தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க, குறி சொல்கிற ஆவி எப்படி இருக்கும்ன்ற இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா மாட்டிக்கிடுவீங்க. குறி சொல்கிற ஆவிக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆவி ஆளுகை செய்யும். பாருங்கள், இந்த குறி சொல்கிற ஆவி ப்ராஃபிட்டிக் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இயேசு நாமத்தை சொல்லி தான் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் காரிலே வருகிறேன், பெங்களூருக்கு வருகிறேன், சென்னைக்கு வருகிறேன். இவர் காரில் வராராம், வந்து உங்கள் வீட்டை நான் பார்க்கிறேன். அப்புறம் கொஞ்சம் யோசித்து ஒன்றுனா சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? சரளமாக வராது வார்த்தைகள். உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தது சாப்பிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் தீர்க்கதரிசனமா என்ன? இப்படிலாம் பேசுகிற சில கூட்டம் இருக்குது. இப்போ இடையில கூட ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ உங்கள் இதெல்லாம் வரலையா, உங்களை வேறு எதாவது வருதான்னா, நீங்கள் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு தான் வரும். இதெல்லாம் உள்ளே நுழையாது. ஃபோனை தந்தால் என்ன தான் வருது, கசமுசான்னு வருது. கசமுசான்னு பார்த்தா கசமுசா தான் நிறையா வரும் ஃபோனில். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை அந்த யூடியூப் எடுத்து கொடுக்கும். உண்மையா இல்லையா? என்ன பார்க்குறீங்களோ அடுத்து 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 என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இன்னும். அதே போல் கிறிஸ்தவ நிகழ்ச்சி அதிகமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அடுத்து 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 அதை எடுத்து கொடுக்கும் பாருங்கள். அதுவும் ஒரு புறத்தில் பிசாசாகவும் இருக்குது, ஒரு புறத்தில் நமக்கு ஹெல்ப்பாகவும் இருக்குது. ஆண்டு நிகழ்ச்சியை பார்த்தா ஆண்டுக்கான விஷயங்கள் எடுத்து கொடுக்குதுல்ல, என்னங்க? சரி, அப்போது இந்த குறி சொல்கிறது என்னன்னா, யோசித்து சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் குறி சொல்கிற ஆவி. தேவடைய ஆவி என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதே போல் குறி சொல்கிற ஆவி என்ன பண்ணுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ இப்படி வந்துடுவ, உன்னை உயர்த்துருவேன், நீ நல்லா வருவ, அப்படி வருவ, இப்படி வருவேன்னு. கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வழி மாறி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வழியை தான் ஃபஸ்ட்டு சரிப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறதை காட்டிலும் நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களை தான் முக்கியத்துவப்படுத்துவார். அவருக்கு ஆசீர்வாதம் பெருசு கிடையாது, குழந்தை பெருசு கிடையாது. நீங்கள் தான் நிறையா கொடுத்தா பெக்க முடியாது, ஓடி போயிருவீங்க. இன்னைக்கு ஒன்றுக்குன்றீங்க. இந்த இது இருக்கலாம், இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டதுக்கே என்ன ஆயிடுச்சு, குழந்தை நல்லா பிறந்தோடனே அடுத்து 3ஆவதுக்கு ஏம்மா அள்ளி கொடுப்பாருமா பெற்றுக்கான போய் முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இப்போ 3 பசங்க கொஞ்சிடாங்க. இவங்க மட்டும் இல்லை, வெளியே எல்லா இடத்துலையும். கர்த்தர் அள்ளி கொடுக்குறவர் பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, அவருக்கு அது பெருசு இல்லை. ஆனால் அதை உனக்கு நீ பெருசாக நினைக்கிறல்ல, அதைத்தான் உன்னை பிடிச்சி உன்னை எங்கே கொண்டு வருவார். அவர் பயங்கரமான பிளானிங் மைண்டு. ஏன்னா நீ இதுக்காக வா. அதாவது ஒரு நாயை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு நாய் தான், நமக்கு என்ன போட்டால் நம்மளை பிடிக்கலன்னு அவருக்கு தெரியும். அப்போ பிடிச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை எந்தெந்த இடத்துல சரி பண்ணணும்னு அவர் பார்ப்பார். சில நேரம் நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், நமக்கு என்ன தேவை என்பதை அறியாமல் இருக்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரே வேண்டிக் கொள்றான்னு வேதவசனம் சொல்லுது. புரியுதுங்களா? என்ன வேண்டிக் கொள்றது கூட தெரியாமல் இருக்கிறதுனால ஆவியானவரே உதவி செய்கிறாராம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் சரியான முறையில் வரணும் என்பது தானே தேவன் விரும்புவார். அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது வேற யாருக்கு போக போகிறது கிடையாது, நமக்கு தான். நம்மளை தாண்டி எங்கே போகிறதில்ல, நமக்கு தான் ஆசீர்வாதம். நீ பெருசாக நினைக்காதீங்க. நீங்கள் எதை பெருசாக நினைக்கணும்னா, தேவனே நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலைக்கு என்னை கொண்டு வாங்க. பாருங்க, அந்த ஆதிகாமத்தில் தான் நல்லா விளைக்கணும். கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாருங்க, ஒழுங்கின்மை வெறுமை, பூமி ஒழுங்கின்மையா இருக்குது. அந்த பூமியில ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் எதாவது வாழ முடியுமா? ஒரு வீடை கட்டும் போது நம்ம என்ன பண்றோம், அதை ஒழுங்குபடுத்துறோம். ஒரு வீடை நீங்க கட்டுறீங்கன்னா என்ன பண்றீங்க, அதே வீட்டை நல்லா கட்டி முடிச்சுட்டு இந்த வீடு பழசாய் போய்க்கும் போது என்ன பண்றீங்க, ஒரு ஒழுங்கின்மை வடிவத்துக்கு வருதா இல்லையா? அழகா அந்த வீடு என்ன ஆகுது, பராமரிக்காம இருக்கும்போது என்ன ஆகுது, ஒழுங்கின்மையான வடிவத்துக்கு வருது. ஒழுங்கின்மையான வடிவத்துக்கு வரும்போது அப்படியே பார்த்துட்டேவா தங்குறீங்க.
எப்படியாவது ஒழுங்குபடுத்தணும், அதை சரி பண்ணணும், அழகுபடுத்தணும், நேர்த்திப்படுத்தணும் நீங்க விரும்புறீங்க. அதே போலதான் தேவன் உங்கள் வாழ்வையும் எண்ணின் வாழ்வையும் அழகுபடுத்த விரும்புகிறார். வாழ்க்கை அழகுபடுத்த விரும்புகிறார். உன்னுடைய எண்ணங்கள்ல ஒரு அழகு இருக்கணும், உன் பேச்சுல ஒரு அழகு இருக்கணும், உன்னுடைய நடக்கையில ஒரு அழகு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நாம் என்ன தெரியுமா கர்த்தர்ட்ட வேணும்? நானுட்டு அதான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும் விரும்புறீங்களோ அப்படியே கொண்டு வாங்க, நான் எப்படி ஊழியம் செய்யணும் விரும்புறீங்களோ அப்படியே கொண்டு வாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நான் ஒரு ப்ராஃபட் என்ன பேசுவார்னா, நீங்க ஆசீர்வாதத்துக்கு அனுபவிக்க முடியாதுக்கான தடை என்பதை கொண்டு வந்துருவாரு. ஏன்னா தடை இருக்கிறதுனால தான் நீங்க பெறாம இருக்கீங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும், நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதுக்குள்ளான தடை என்ன என்பதை தான் ப்ராஃபட் பேசுவார். புரியுதுங்களா? தடையை என்ன பண்றது இல்ல, சொல்லாம சும்மா நீ அப்படி வந்துரு இப்படி வந்துன்னு சொல்லி பாருங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சில அற்புதம் நடக்குதுன்னா பிசாசால நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. பிசாசு வஞ்சிப்பான். அப்போ பிசாசு அற்புதம் செய்வான், ஆனா இவங்க மாறி இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுப்பது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? கர்த்தர் அவங்களை அப்படியே பண்ணவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்தி தான். என்னுடைய ஊழியத்தில் அதை தான் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆண்டுட்டு கேட்பேன், ஆண்டவரே என்னை ப்ராஃபட்டை ஆக்கிட்டு, எனக்கு 5 வகை ஊழியம் இருக்குது. போதகரும் நானே, மெய்ப்பனும் நானே, அந்த ஊழியடைப்பு இருக்குது, அதில் ப்ராஃபட். அப்போ ஆண்டவரே ப்ராஃபட்னு சொல்லிட்டு மற்றவங்க பண்ணுறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடத்துறீங்க. நம்ம செய்தி மூலிமா உங்களுடைய வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலாக கொடுத்துட்றீங்க. சில ஜபத்தில் ஒரு சில தான் கொடுக்குறீங்க. மற்றவங்க ப்ராஃபிட் பட இப்படி பார்க்கிறேன், அது வருது இது வருதெல்லாம் சொல்கிறாங்களே, ஆண்டவரே என்னையை மட்டும் ஏன் அப்படி நடத்தாமல் இப்படி நடத்துறீங்க? அதே போல் என்னை நீங்கள் நடத்தும் போது என்ன பண்ணி அவங்களுடைய காரியங்களை காண்பித்து அவங்களை சரி பண்ணி தான் ஆசீர்வதிக்கிறீங்க. மற்றவங்க சில பேரை பார்க்கும்போது சொல்லவே மாட்டாங்களே, நீ அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவேன்றாங்களே, இது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் கர்த்தர் விளக்கப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சரியாக தாப்பா நடத்துகிறேன், போய் வேதத்தில் இருக்கிற ப்ராஃபிட்டை பாரு, அவங்க என்ன போய் பேசினாங்க என்பதை கவனி. அப்படி வந்துடுவாங்க இப்படி வந்துடுவாங்கன்னு இல்லை, குறைகள் நிறைகளை சரிப்படுத்தி தான் ப்ராஃபிட்டை நடத்தி இருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் இருக்கிற ப்ராஃபிட் மாறி ப்ராஃபிட் பண்ணுறாங்களா என்பதை கவனிங்க. இப்போ புரியுதா? இப்போ இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டு அதான் சொன்னாப்புல, என்ன சொன்னார்னா, உங்களை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணி நிறையா ப்ராஃபிட் கல்ல ப்ராஃபிட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு பாஸ்டர். ஏன்னா உங்கள் ப்ராஃபிட் கரெக்டாக இருக்குது, எங்கே போனாலும் நமக்கு ஒரு கேரண்டி, 100% கேரண்டி அவங்களே கொடுத்துட்றாங்க. அம்மே 100% கரெக்டாக இருக்குப்பா. நான் கேரண்டி வாங்குறதுக்காக இல்லை, நீ சொன்னாலும் சொல்ல 100% தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவர் சொல்றது அவர் நிறைவேற்றுவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கே ப்ராஃபிட் பண்ணும்போது சில பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் மனசாட்சி சொல்லணும். அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொல்லும்போது, ஏய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ இந்த காரியங்கள் மாற வேண்டியது இருக்குது. சிலர் சொல்லுமா சொல்லாதா? சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த மனசாட்சியோட இடைப்பெற யார் நீங்கள் நினைக்கிறீங்க? பிசாசுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர். அப்போ இடைப்பெறனா என்னதுன்னா அது பொய். ஏன்னா உங்ககிட்ட இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்குள்ளே இருக்கிற விஷயத்த அங்கே சரியாக சொல்லுவாங்க. அதனால தான் எங்கே போனாலும் மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து கூட கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த காரணம் அதுதான். அந்தரங்க வாழ்வை கூட கர்த்தர் வெளிப்படுத்தி காமிச்சுவார். ஹலோ பிரைஸ் லார்ட். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை விஷயம் நிறைய வருவாங்க. அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மணி இணையவே மாட்டாங்க. எனக்கு குழந்தை வேண்டும், ஆண்டவர் குழந்தை தர வேண்டும். கர்த்தர் சொல்வார், ஏய் இவங்க கணவன் மணியாகவே இல்லையாப்பா, முதல் அவங்களுக்கு போய் சந்தோஷமாக இருக்க சொல்லுப்பா, குழந்தை தானாக பிறந்துருன்னுவார். ஹலோ, இப்போ இதெல்லாம் வெளிப்படுத்தலைன்னா நம்ம என்ன பண்ணுற முடியும் சொல்லுங்கள்? வெளிப்படுத்துறதுனால பேசுகிறோம். இந்த போன வாரம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது தான்ப்பா, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் கூட யார் தான் சுதந்திரன்றதை நீ விசுவாசிக்கணும். அதை பற்றி பேசுனால ஆஸ்பத்திரி அழகாக போனாங்க பார்த்தாங்க, இல்லைன்னா குற்றமான சாட்சியில் வந்திருக்கோம். நீங்கள் நிறையா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுகமாக்கணும்னு சொல்லி நிறைய பிரசங்கம் கேட்டே இருக்கும்போது குற்றமான சாட்சி உண்டாகும். எங்கே போகிறதுக்கு? ஆஸ்பத்திரி போகிறதுக்கு. நீங்கள் ஏன் பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, உங்கள் குற்றமான சாட்சியாக வராது. ஆமாம், ஏன்னா கரெக்டாக இருக்கும். வசனத்தை கரெக்டாக நிதானித்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவோம். எப்படி சொல்லப்பட்டிருக்குது, கடவுளும் சுகத்தை தரதான், நீங்கள் அங்கே பிறதும் அவர் தான் தர்றாரு. அப்படி நீ விசுவாசிக்கணும் முதல்ல. ஏன்னா எல்லாத்தையும் படைத்தது யார்? எல்லா ஊசி மருந்துகளை எங்கேருந்து வந்தது? எல்லாம் கர்த்தருடைய படைப்பிலேருந்து தான் எல்லாம் பண்ணுறான், உருவாக்குறான். அப்போ கர்த்தருடைய படைப்புடையதெல்லாம் கர்த்தருடையது. புரியுதா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மருந்தே எடுக்க மாட்டேன், நான் கர்த்தர் சுகத்தை தருவார் 24 வருடம் அப்படி இருப்பேன். இந்த மாதிரி உபதேசத்தை கேட்டு நானா சிக்கப்பட்டு என்னை வெளியே கொண்டு வந்தார். நான் ஒரு காலத்தை அப்படி இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி சபையில் இருந்து என்ன பண்ணேன், பிஃபோரில் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்ந்துட்டோம்னா நம்ம தான் பயங்கர பவரான ஆள். இருக்கா இல்லையா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம்? சில பேர்லாம் அந்த கிழவிகள்லாம் பயங்கரமாக பார்த்துருக்கீங்களா? செத்தாலும் இந்த அம்மா போக மாட்டாங்க, சாட்சி சொல்லுவோமா இல்லையா?
அந்த கிழவிகள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கும். கிழவிங்க வைராக்கியம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சீக்கிரம் மண்டையை போட்டுருங்க. நிறைய ஒயிட் மண்டையை போட்டிருக்குங்க தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகாமல். இந்த பெரும்பாலும் ஸ்ரீ குறித்து தேவன் எனக்கு செய்தியை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், என்கிட்ட கேள்வி கேட்ட விஷயம், நீ ஆஸ்பத்திரிக்கு போது தப்புன்னு பிரசங்கம் பண்ணுவ அப்படின்னா நீ மருந்து சாப்பிட்றது தப்புன்னு சொல்வே என்றால், நல்லா கவனிக்கலுங்க, கர்த்தர் என்ன சொன்னது, நீ மருந்து சாப்பிட்றது தப்புன்னு நீ நினைச்சேன்னா சொன்னா சாப்பாடு சாப்பிடாதட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சார். அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. சாப்பாடு சாப்பிடாத, காய்கறி சாப்பிடாதன்ட்டார். சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன ஆகும் உங்க உடம்பு? சோர்வு என்பது வியாதியா என்ன ஆசீர்வாதமா? சோர்வு என்பது வியாதியா சுகமா? அடுத்து சாப்பிடாம அடுத்தடுத்து என்ன வியாதி வரும்? ஒன்றுன்னா வருதா? கீரைகள் சாப்பிட்டா என்ன ஆகுது? மருந்தா இல்லையா உடம்புக்கு? நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே என்னது? சோறும் மருந்து தான், சாம்பாரும் மருந்து தான், சாம்பாரில் சேர்க்குற எல்லா மூலக்கூறுகளும் மருந்து தான். நீங்கள் ஒவ்வொரு பொருள் வச்சிருக்கிறதெல்லாம், வெங்காயம் ஒரு மருந்து, ஆன்டிபயோட்டிக், வெங்காயம் கடுகு எல்லாத்திலும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த சரீரத்துக்கு அதை கொடுத்துருக்கிறார். அப்போ மருந்து சாப்பிட மாட்டேன்னா நீ கீரையை சாப்பிடாதேன்ட்டாரு, சோறு சாப்பிடாதேன்ட்டாரு. எப்படி செக் வச்சார் பார்த்தீங்களா? அப்போ தான் சத்தியம் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? எவனா ஒயிட்டு மருந்து சாப்பிடக்கூடாது, ஏச்சப்பத்தான் முழுவதும் சுகத்தை தருவார் அப்படின்னா எந்த பாஸ்டாச்சும் சொன்னானா என்ன பண்ணணும்? சோறை தின்னாத, எதுவுமே தின்னாதன்னு சொல்லிடணும். விளங்குதா? அப்போ ஏசுதான் சுகத்தை தரார் அப்படின்னா சாப்பாடுலையும் அவ தான் சுகத்தை தராரு. சாப்பாடு என்பது அவர் தானே கொடுக்குறாரு. வனாந்தரத்தில் பட்னியாவே நடக்க வச்சாரு ஆண்டவர். இந்த சரீரத்துக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் சத்தியம் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். எலியாவை கர்த்தர் நடத்தினா. எலியா யாரு? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாய். எலியா வந்து சாப்பாடு ஆண்டை கேட்கவே இல்லை. ஆனா எலியாவுக்கு சாப்பாடு தேவைன்னு அவரே கொடுத்தாரு. அது தெரியுமா? அவன் தீர்க்கதரிசி, அவன் சோறே சாப்பிடாம கூட என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்னாரா? சொன்னாரா அப்படி? எலியாவே சோறு தின்னு, இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது. இறைச்சியும் அப்பமும் அசைவம், கிறிஸ்தவமே அசைவம் தான் தெரியுமா? நிறைய சைவம் அப்படி. ஒரு காலத்து நாங்கள் அப்படி ஒரு பெருமையெல்லாம் இருந்தோம். அதெல்லாம் ஒன்றுத்துக்கு வைக்காது. அதுக்காக உங்களுக்கு சைவம் சாப்பிடணும் விட்டுருங்க. உடம்புக்கு சில பேர் உங்களுக்கு எது ஒத்துக்குதோ எடுத்துக்கோங்க. சில நேரம் ஆண்டவரும் அதையும் சொல்லுவார். அதிகப்படியான விஷயம் எடுக்கப்படும், அதை ஸ்டாப் பண்ணிடுவார். கொழுப்பு உள்ள உனக்கு வேற மாதிரி இருக்குது, அதெல்லாம் காமிச்சுடுவார் ஜபத்தில். எடுக்காத, கம்மி பண்ணிக்கோன்னு பண்ணிட்டேன்னா உடம்பு நல்லது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என் உடம்பு இப்படி என்ன ஆச்சு ஆண்டவரே, நீங்கள் ஏன் எனக்கு சுகத்தை கொடுக்கலை? உனக்கு தான் எச்சரிப்பு கொடுத்தேன்ல. புரியுதா இல்லையா? இங்கே எல்லாத்தையும் கர்த்தர் பேசிடுவார். அநேக நேரங்களில் மனிதர்கள் முட்டாளாக செயல்பட்டு இருக்கான். கடவுள் குறித்த அறிவு சரியா இல்லை, சத்தியத்தை குறித்த அறிவை சரியாகவே புரிஞ்சுக்கிறல. கர்த்தர் என்னமோ சாப்பிடாத மாதிரி மனுஷன் அப்படியே நடத்தி கொண்டு போவார் கிடையாது. அவருடைய தீர்க்கதரிசியோட பிள்ளைகளெல்லாம் சாப்பாடு தான் கொடுத்தாரு. உன்னுடைய உடம்புக்கு சாப்பாடு தேவை. தாவீது சொல்றான், சிறு பிள்ளையா இருந்தேன், இளைஞனா இருந்தேன், நீதிமானுடைய வாழ்க்கையை பார்த்தேன், அவனோ அவன் சந்ததியோ அப்பத்துக்கு இறந்து தின்றான், பட்னியாவே இருந்தது இல்லையா? சில பேரா சாட்சிடுவாங்க பார்த்தீங்களா, நான் கடவுளுக்கா இப்படியா உளுத்திட்டேன், அவளுக்கு பட்னியா இருந்தார், நான் 40 நாள் பட்னியா இருந்தேன். வேர்ல்டு கப்பு கொடுக்க போறாரு ஆண்டவர். இதில் என்ன இருக்குது வைராக்கியம்? நான் சொல்லுகிறேன், என்னுடைய சாட்சி இந்த வசனப்படி தான். நானா வேணான்னு பட்னியா இருக்கும்போது தான். நானும் பல அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை பட்னிப்படுத்தே கிடையாது. நமக்கு இது வீணும் நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்துடும். கர்த்தரோடு ஒன்று இணைந்து இருந்து பாருங்க. சில நேரம் ஜெபிக்கிறது கேட்க வேண்டாம், நினைக்கிறது உடனே உங்களுக்கு வரும். இதை சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. கர்த்தரோடு கரெக்டாக நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைப்பீங்க, தேடி வந்துடும். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கு இருக்கு. இல்லாதவங்க ஒன்றிணைஞ்சு போகலன்னு அர்த்தம். ஒன்றிணைஞ்சு போய் பாருங்க. நீங்கள் அவர் ரொம்ப மின்கிளில் போய் பாருங்க. நீங்கள் நினைத்ததை கர்த்தர் அப்படியே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக போங்க. சும்மா வந்து அப்படியே கரையிலேயே நின்றுக்கிட்டு நீச்சல் அடிச்சா நல்லா இருக்கும், நீச்சல் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், அந்த கரையில் இருந்து கொஞ்சம் இறங்கி அந்த இடத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு டொப்பு 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 டொப்புன்னு கையை உதறிக்கிட்டே இருக்கான், கையும் காலையும். என்ன கேட்டால், நான் நீச்சல் அடிச்சிருக்கேன் எங்கே, இந்த இடத்துக்குள்ளேயே. அடுத்த ஸ்டெப்புக்கு போடா அப்படின்னா இல்லை. இன்னொருத்த என்ன பண்ணுறான், இன்னொரு படி. இன்னொருத்த என்ன பண்ணுறான், நீந்தி 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 ஆழமாக போகிறான், எங்கே வேணாலும் போகிறான், எப்படி வேணாலும் போகிறான். கத்தை தேடுற பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்கான்? ஒருத்தன் கரையிலேருந்தே தேடுறான். ஒருத்தன் எப்படி போய் தேடுறான், ஒரு கொஞ்சம் இடத்துல வந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம். இன்னொருத்தவன் எங்கே வேணாலும் போகிறான், ஆழமாகவும் போகிறான், வெளியவும் அடிக்கிறான், பயமாக போகிறான். நீங்கள் ஆழத்துக்கு ஆழமாய் போக வேண்டும். இன்னும் வெளியே நிறைய பேர் நின்றுட்டு இருக்கீங்க. வெளியே பார்த்துட்டு போதும் எங்களுக்கு,
ரொம்ப கடவுளை ஆழமாக கும்பிடக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, இவங்க பைத்தியம் போல் கும்பிடுறார்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட நிறைய கும்பிட மாட்டாங்க. ஏன்னா அங்கே கும்பிட்டா அங்கே பெரிய ஆபத்துகள் இருக்குது. அந்த பின்னணியில் வந்ததுனால கிறிஸ்தவத்திலையும் கிறிஸ்துவையும் ஆழமாக கும்பிடக்கூடாதுன்னுவான். பார்த்துருக்கீங்களா? இவன் ஓயாமல் 3 மணிக்கு சோம் பண்ணுறான், 2 மணிக்கு சோம் பண்ணுறான். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வேணா பைத்தியம் ஆயிடுவேன் போல, வேணா இப்படி போறியா செவன்னு போகிறேன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாதுன்னுவாங்க. அது மற்றதை கும்பிட்டா போகக்கூடாது, அது உண்மை. ஏன்னா அதில் பல விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே போனால் உங்களுக்கு லாபம் உண்டு. இங்கே எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? அவரோடு பேசி பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும், லாபம் உண்டாகும். புரியுதுங்களா? நீங்கள் அவர் ஆழத்துக்கு ஆழமாக போனீங்கன்னா உங்களுக்கு என்னதான் உண்டாகும்? ஆழமாய் சஞ்சரிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டே இருக்க மாட்டாங்க. ஆழமாக சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் எங்கேனாலும் சந்திப்பார். அவங்கள அசைக்க முடியாது, அவங்கள கீழே யாரும் தள்ள முடியாது. நீங்கள் வந்து வெளியே நிற்க போகிறீங்களா, ஆழமாக போக போகிறீங்களா? வெளியே எட்டி பார்த்துட்டு அப்படி வந்துடுவோம். ஐயோ ரொம்ப போகக்கூடாதப்பா, ரொம்ப போனால் நம்ம மாறிடுவோம். பார்த்தீங்களா? சில பேர் தெரியும், ரொம்ப போனால் என்ன பண்ணிடுவோம்? நல்லது தானே மாறுறீங்க. ஒழுங்கின்மையாக இருக்கிறதுனால தானே கர்த்தர் ஒழுங்குபடுத்துறாரு. மோசமாக போகணும்னு ஆசைப்படுறீங்களா? எவ்வளோ மோசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட வெளியே கொண்டு வரும்னு பார்க்குறாரு. இதில் வர போகிறீங்களா, அதில் போகிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, தேவன் ஒழுங்குபடுத்துறவர். அப்போ பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். அப்போ இந்த பூமி ஒழுங்கின்மையான பூமி ஒழுங்குபடுத்தி வருகிறார். இந்த பூமிக்கு என்னெல்லாம் தேவை என்பதை கர்த்தர் ஒவ்வொன்றா படைச்சிட்டு வர்றார் பாருங்க. அப்போ இந்த பூமிக்கு என்ன தேவை, இந்த பூமி எப்படி இருந்தால் அழகா இருக்கும் அப்படின்றதை கர்த்தர் அழகாக கொண்டு வர்றார். அதே போல தான் இன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசனமாய் வார்த்தையில் அனுப்புகிறார். நீ எப்படி உன் வாழ்க்கை இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அதுக்கு முற்றிலுமாய் உன்னை ஒப்பட. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ இப்படி தான் விசுவாசிக்கணும், நீ இந்த மாதிரி தான் விசுவாசிக்கணும், நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் என்னை முக்கியத்துவப்படுத்தணும், நீ இப்படி தான் பேசணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினா அதுக்கு வந்துடணும். ஹலோ, புரியுதுங்களா? கர்த்தர் உங்ககிட்ட எப்படி இடைப்படுறாரோ அப்படி இருங்க. உங்ககிட்ட என்ன அவர் எதிர்பார்க்குறாரோ, உங்கள் நட்புகள் எப்படி இருக்கணும் அவர் எதிர்பார்க்குறாரோ ஒப்படைச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிருங்க, வந்துருங்க. அப்படி நீங்கள் ஒப்படைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி கொண்டே வருவார். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த பூமி கீழ்ப்படிஞ்சது, தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படிஞ்சிச்சு. நானும் நீ தான் கீழ்ப்படிய மாட்டோம். அதனால தான் இப்போ பிரச்சனையே. புரியுதுங்களா? தேவ வார்த்தை ஒன்று வரும்போது பரிசுத்த ஆவியான வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. ஆவியானவரே கீழ்ப்படுறாரு தேவ வார்த்தைக்கு. ஹலோ, பரிசுத்தான என்ன பண்ணுறாரு? நான் சொல்றதை கர்த்தர் கேட்டு அப்படியே செய்யணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் கீழ்ப்படுவார் தெரியுமா மனுஷனுக்கு? உங்கள் வார்த்தை இவர் கீழ்ப்படிவார். என் கரத்தின் கீழுக்கு கட்டளையிடுன்றாரு. யார் கட்டளையிட சொல்கிறாரு? கடவுளுக்கு யார் கட்டளையிடணுமா? நீயும் நானும் தான் கட்டளையிடணுமா? நீ கட்டளையிட்டா எந்த பெரிய லெவலில் உங்களை உயர்த்தி வச்சுருக்காரு பாருங்க. நீயும் நானும் சொன்னால் அவர் அப்படி செய்வார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க சொன்னா இல்லையா? இப்படி இவன் மனிதன் சொன்ன வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு இது மாதிரி எதுவும் மனதில்லைன்ற மாதிரி ஒரு வசனம் வருது. கடவுள் அப்படி கீழ்ப்படிஞ்சாரான். அவன் வார்த்தைக்கு சொன்னபடி என்ன பண்ணாரான்? நிப்பாட்டி வச்சாரான். அவன் வார்த்தைக்கு அப்படின்னா நம்ம வார்த்தைக்கு அவர் செய்வார். ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா, என் வார்த்தைக்கு நீ ஒபே பண்ணும்போது உன் வார்த்தைக்கு என் வார்த்தை கீழ்ப்படியும். இன்னும் நல்லா எழுதி கூட வச்சுக்கோங்க. நல்லா தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சா தேவ வார்த்தை எனக்கு கீழ்ப்படியும். அந்த வார்த்தை நான் நிறைவேற்றினா அது கடமையை செஞ்சிடும். புரியுதுங்களா? ஆகையால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு முற்றிலும் ஒப்படைங்க. கடவுள் உங்களை மாற்றணும், நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் போகணும் அப்படின்னா ஒபே பண்ணுங்க. மனுஷ வார்த்தைக்கோ அல்லது நீங்கள் சில விருப்பங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளை தேடுறதுல கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை கேட்பதில் ஒழுங்கு இருக்கணும். நான் அதை பலமுறை சொல்வேன், இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு பண்ணிப்பாரு, என்ன நடக்க மட்டும் பாருன்னு. விடாமல் கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க. அதில் உங்களுக்கு லாபம் உண்டு, அதில் நன்மை உண்டு, அதில் நிறைய ஆண்டவர் பேசுவார். அதில் உங்களை ஃபுல்லாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை அதுக்குள்ளே உங்களுக்கு அருள ஆரம்பிப்பார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, வசனத்தை போட்டு பேசாமல் உட்காருங்க. உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் மனது எப்படி மாறுது மட்டும் பாருங்கள். நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வசனம் உங்களை மாற்றும். ஜெபிக்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த வசனத்தை கேட்டுங்களேன், டக்குன்னு முழங்கால் போட்டுருவீங்க. சேலஞ்ச் பண்ணுறேன், ஜெபிக்க தூண்டும். உங்கள் ஜெபத்தை மாற்றிடும். நீங்கள் முதல் ஜெபத்தை என்னமோ நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வசனத்தை தொடர்ந்து கேட்டால் என்ன ஆகும்? எப்படி கேட்கணும், எது அறிவான ஜெபம் எல்லாமே என்ன பண்ணிடும்? மாற்றிடும். அப்போ கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய காதை எனக்கு ஒப்பட, உட்காரு, உன் கண்கள் என்னுடைய வார்த்தையை பார்க்கட்டும். அநேக நேரங்கள் நம்முடைய கண்கள் கேடுகட்ட கண்ணாக போகிறதுக்கு காரணமே என்ன விஷயம்?
நம்ம என்னெல்லாம் அந்த கண் வழியாக பண்ணோமோ அம்புட்டும் என்ன ஆகுது, சில பேருக்கு கிருபையினால இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வருது. நமக்கெல்லாம் கிருபை கொஞ்சனால கொஞ்சம் மங்கலாகுது. உன் கண்கள் நேராக நோக்க கடவுது சொல்லுதா இல்லையா? உன் கண்கள் ஒழுங்கினுமையாக போடுறது தான் என்ன ஆகுது, கண்ணெல்லாம். இந்த கண்ணை அதிகமாக ஒளியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் அதுக்காக எல்லாமே கண்ணெல்லாம் கெட்டு போன காரணம் எல்லாமே மோசமான படமாக பார்த்ததுனால தான் கண்ணு கெட்டு போச்சு நீங்கள் திங்க் பண்ணிடாதீங்க. நான் அந்த இதுக்கு சொல்ல வரல, அதனாலே ஆகும். இந்த கண்ணில் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. எது பார்க்கணும் அதிகமாக? வசனத்தை பாருங்கள், படியுங்கள். கண்ணு நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் நல்லா தேடணும். காது நல்லா இருக்கும்போது பிரசங்கி கடைசியில் அதுதான் வருது. பிரசங்கி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அதிகாரத்தில் சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கும். நல்ல தமிழில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஈஸி டு வேர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம். தேவபிள்ளைகளே, கண்ணு நல்லா இருக்கும்போதே, வயசு நல்லா இருக்கும்போதே ஆண்டவரை தேடுவது நமக்கு நல்லது. ஆகையால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக உங்கள் இஷ்டப்படி உங்களை நடத்தி கொண்டு போனீங்க. இனி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளை நாமே நடத்துவதல்ல, தேவனை நடத்துவதற்கு ஒப்படைங்க. பரிசுத்தாவுடைய கருத்துக்கு ஒப்படைங்க. ஆவியானவரே என்னை மாற்றுங்க. ஒழுங்கின்மையான பூமியை ஒழுங்குபடுத்தின ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு ஒழுங்கின்மையாக இருக்கிறது ஒழுங்குபடுத்தும். என் குடும்பம் ஒழுங்கின்மையாக இருக்கிறது ஒழுங்குபடுத்தும். ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் தாய் தகப்பனுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? உடன்பிறப்புக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்களாம் ஒழுங்கின்மையாக தானே இருக்காங்க. கிறிஸ்தவத்திலே இருந்துக்கிட்டே செய்வனை பண்ணுறாங்களா இல்லையா? அக்காமார்கள்லாம் இல்லை அம்மாமார்களும் சில உடந்தை பண்ணிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஊழியம் பண்ணுறாங்களா இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. மாந்திரிகமும் பண்ணி தொலையுதுங்க, ஊழியமும் பண்ணி தொலையுதுங்க, சோத்திரமும் போடுதுங்க. சோத்திரம் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே வாங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன இது? போகிற சபை சரியில்லைன்னு அர்த்தம். சபை சரியாக இருந்தா இங்கெல்லாம் வந்தால் பேசிடுவார், யார் யார் என்ன பண்ணுறேன்னு. சரி, பயம் வந்துடும். தேவபிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அது ஒழுங்கின்மையானது. கடவுளை தேடி நான் கடவுளை தேடுறேன், நான் செய்வினை பண்ணுறேன்னா எனக்கு புரியல, அது என்ன சபைன்னு தெரியல. ஏனென்றால் சபையிலே இருக்கும்போது கர்த்தரோட பேச ஆரம்பிச்சிடுவார் தெரியுமா? நீங்கள் ராங்காக போனாவே என்ன பண்ணுவார், உங்களை வசனம் வந்துடும். இங்கே வருதா இல்லையா வசனம்? எங்கே என்னை கூட்டு போனாலும் எனக்கு யாருமே சொல்ல வேண்டாம், வந்து முன்னாடி வை, வந்துடும் கட்ட 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 கட்டன்னு. பார்க்குறீங்களா இல்லையா? ஆமென். தேவன், ஏன்னா எனக்கு தெரியாது, தேவனை பேச விடுறேன், நான் ஒதுங்கிக்கிறேன். அவர் பேசும்போது என்ன ஆகுது, உனக்கு தெரியாத விஷயம் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரியுது. உனக்கு 5 விஷயம் தெரியுதுன்னா 50 விஷயத்தை கர்த்தர் காமிக்கும் போது இதுவும் நான் இது மட்டும் தானே நினைச்சேன், இதுவுமா இங்கே வந்து கேட்கும் போது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் இருக்கு. தேவலைகளே, ஆகால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்வோம், குடும்பத்துக்காக ஒழுங்குபடுத்தும். என் தாயாரை ஒழுங்குபடுத்தும், என் தகப்பனாரை ஒழுங்குபடுத்தும், என்ன ஒழுங்குபடுத்தும், என்னை சீர்படுத்துங்க. உன்னை புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் வாழும்போது இந்த குடும்பத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கா? நம்ம குடும்பத்தை நாமே பார்க்கும்போது நல்லா இருக்கா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அப்புறம் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள்? தேவன் எப்படி உங்கள் குடும்பத்தில் அசைவாட முடியும்? அசைவாட முடியாது. தேவன் வர்றதே எதுக்கு? உன்னை ஒழுங்குபடுத்துறதுக்கு. ஒழுங்குபடுத்த வரவருக்கு ஒழுங்குபடுத்த நான் விட மாட்டேன், நான் ஒழுங்கின்மையாக தான் இருப்பேன், ஒழுங்கின்மையாக தான் விரும்புகிறேன்னா எதை விரும்புகிறாங்களோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவோன்னா அனுமதி கொடுப்பா தான் வேதம் சொல்லுது. அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களை கர்த்தர் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறணும்னா நீங்கள் விரும்பினா தான் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கொஞ்சம் விருப்பம் கொண்டனால தான் இங்கே வந்திருக்கீங்க. விருப்பமே இல்லாட்டினா எப்படிங்க வர முடியும்? அடுத்த கட்டத்துக்கு அடுத்து போயிடணும். என்னோடையும் ஆண்டோடையும் சேர்ந்து பயணித்து பாருங்கள், நல்ல பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார் ஆண்டவர். இப்பொழுது எனக்கு இடம் கொடு சொல்கிறாரா இல்லையா? இடம் கொடு. தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரீஷருக்கு இடம் கொடுங்க. உங்களை மாற்றணும்னு சொல்லி இதுதான் இந்த காலம். இந்த காலத்தில் கரெக்டாக எத்தனை வருஷம் எங்கெங்கேயோ காணாத போல் ஆர்டர் விட்டுட்டாரு. இப்போது காணாத போல் இந்த ஒன்றெல்லாம் இப்போ புளுத்து இடிச்சு இங்கே கொண்டு வந்துருக்கான்னு என்ன அர்த்தம்? நீ கட்டப்படணும், மாற்றப்படணும். நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும். உன்னை கொண்டு நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆண்டை பற்றி பேசணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே பெற்று சாட்சியாக நிற்கணுமா இல்லையா? இந்த சாட்சியை சொல்லணுமா இல்லையா? எனக்கு இங்கே போய் இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறாரு, இங்கே எவ்வளோ பேர் வாங்கிட்டு ஓடி போயிட்டான், நல்லா இருந்துட்டு போட்டோம். தேவைகளை எதுக்கு? சாட்சியாக என்ன பண்ணணும்? போய் நிற்கணும். இன்னும் நிறையா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எழுந்துட்டு போகும்.